புதிய வருடத்துல அவர் கொடுக்க போற எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள நாம் தகுதியாகும் பொருட்டு ஆண்டவர்ட்ட ஒரு சின்ன ஜெபம் செய்யலாம். கண்களை மூடி. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, கடந்த நாட்களில் நாங்கள் நடந்து வந்த பாதையெல்லாம் நினைச்சு பார்க்கிறோம் தகப்பனே. அப்பா, நடந்த ஒவ்வொரு காரியத்திலையும் தகப்பனே, நீர் எல்லாம் நன்மைக்காக செய்தீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா அப்பா, எங்க வாழ்க்கையில கடந்த வருடம் என்ன நடந்திருந்தாலும் சரி, உமக்குள்ளார ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாத்துக்கும் நாங்க நன்றி செலுத்துகிறோம். வரப்போகிற புதிய வருடத்துல நீங்க புதிய பாதையில நீங்க நடத்த போறீங்க என்ற விசுவாசத்தோட தகப்பனே இந்த வருடத்தை நாங்க ஆரம்பிக்க போறோம். நீங்க எங்களை புதிய பாதையில நீங்க நடத்துங்க, எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, இது வரைக்கும் நீங்க எங்க கையை பிடிச்சி கூட்டிட்டு போவீங்க நாங்க எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருந்தோம். நீங்க எங்களை கூட்டிட்டு போறீங்க, நாங்க எங்களை ரொம்ப நாங்க ரொம்ப எல்லாத்துட்டையும் பீத்திட்டு இருந்தோம் தகப்பனே. அப்பா, இல்ல தகப்பனே, இந்த வருஷம் நாங்க உங்க கையை பிடிச்சுக்கிறோம். பிடிச்சுக்கிறோம்ப்பா, நீங்க கூட்டிட்டு போங்க தகப்பனே. ஸ்தோத்திரம். ஏன்னா எங்களுடைய தேவைகள் அவ்வளோ இருக்கு. அவ்வளோ ஜெபம் பண்ணமே ஆண்டவரே, இன்னும் எனக்கு எதுவும் சரிவல நடக்கலையப்பா அப்படின்னு இந்த வருஷத்தோட கடைசி அரை மணி நேரத்துக்குள்ளார கூட எங்க மனசுக்குள்ளார இருக்குதுப்பா. இந்த காரியம்லாம் நடக்கலையே ஆண்டவரே அப்படின்னு தகப்பனே, நாங்க எங்கெங்க வழி விலகணும் அப்படிங்கிறத நாங்க நினைச்சு பாக்குறோம்ப்பா. எல்லாத்துக்கும் நாங்க மன்னிப்பு கேட்கிறோம் தகப்பனே. இந்த வருஷம் நாங்க அப்படி இருக்க மாட்டோம். நாங்க உங்களை பிடிச்சுக்குவோம், உங்க கையை நாங்க பிடிச்சுக்குவோம் தகப்பனே. நாங்க ஒண்ணு முன்னாடி போவோம், நீங்க எங்களை நடத்திட்டு வரணும். இல்ல, நீங்க எங்களை நடத்தி எங்களை எப்படியும் இந்த வருஷம் நாங்க உங்களை விட மாட்டோம். எங்களை முழுமையா நாங்க அர்ப்பணிக்கிறோம் உங்களுக்காக. யார் பேச்சையும் கேட்க மாட்டோம். வேதமும் தகப்பனே இந்த வாழ்க்கையும் எங்களுக்கு தகப்பனே போதும்ப்பா. நீங்க ஒருத்தர் போதும் தகப்பனே. அப்படி நீங்க வழி நடத்த போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிற. எங்களுடைய வாழ்க்கையில எரியாம போன விளக்குகள் ஏன் காரணம்? நாங்க கவனிக்கல. திரி மழுங்கி போச்சா, திரி கருப்பாயிடுச்சா, என்ன இல்லையா, விளக்க சுத்தம் பண்ணலையா, நாங்க எதையும் கவனிக்கலப்பா. இவ்வளவு நாள் மங்கி எரியுதுன்றத கூட நாங்க பார்க்காம இருந்துட்டோம். இந்த வருஷத்துல ஒரு புதிய அகல் விளக்குகளாக தகப்பனே நாங்கள் ஜொலிக்க நீங்க கிருபை தர வேண்டுமா? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அவர் நல்லவர். அவரை ருசித்து பார்க்கணும். அவரை ருசித்து பார்க்கணும்னா அவருடைய வார்த்தையில மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். பாடுங்க. கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுங்கள் எல்லாரும் சேர்ந்து. கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுங்க. கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கடந்த நாட்களை நினைவு கூறுங்கள், அவர் தயவு என்றும் உள்ளது. கடந்த நாட்களுக்காய் நன்றி செலுத்துங்கள், புதிய பாதையில் நடத்தி செல்லுவார். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். சொல்லுங்க, நல்லா அதை அழகா சொல்லுங்களேன். சுவைத்து பாருங்கள், கர்த்தரை ருசித்து பாருங்கள், அவர் நல்லவர் என்பதையே நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படிங்கிறதுக்கு நம்ம இன்னைக்கு எதை செஞ்சாலும் ஒழுங்கா செய்யணும் இந்த வருஷத்துல 25ல அப்படிங்கிற ஒரு ஒழுங்குக்கு வந்துருவோம். சரிங்களா? கத்திரிக்காயை எப்படி செய்யணுமோ அப்படித்தான் செய்யணும். எண்ணெய்க்காயின்னு செஞ்சுட்டு அதுல பருப்பை போட முடியாது இல்லைங்களா? அதை எண்ணெய்க்காயா செஞ்சா எண்ணெய்க்காயா தான் செய்யணும். அதை முழுசா நாளாத்தான் வெட்டி போட்டு மசாலையை போட்டு வைக்கணும் இல்லைங்களா? எதை செய்யணுமோ அப்படி ஒழுங்கா மற்றதெல்லாம் கத்துட்டு வந்துட்டு இருக்கிற நேரத்துல இந்த கடவுளுக்குரிய காரியத்துல மட்டும் அவர் சொல்ற காரியத்துல சில நேரத்துல நம்ம கொஞ்சம் வழி விலகிடுறோம். அது ஏன் அப்படிங்கிறது இந்த வருஷத்துல இருந்து நம்ம ஒவ்வொரு நம்ம கேட்டு 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 எங்க நான் மங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சு நம்ம போக்கலாம். அதுக்கு ஒரு பழைய பிரசங்கம், பழைய வருடத்துல பழைய பிரசங்கிமார்கள்லாம் 3 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் பிரசங்கம் வைப்பாங்க இல்லைங்களா? அது மாதிரி ஒரு பிரசங்கத்தை தான் நான் பிடிச்சிட்டு வந்திருக்கேன். ஆனா இன்னைக்கு நம்ம பிரசங்கத்தை ஷார்ட்ஸ்ல கேட்கத்தான் விரும்புறோம். 1 நிமிஷத்துக்குள்ளார இருக்கணும், விஷயத்த சொல்ல வந்துடணும். அதையும் நிறைய வியூஸ் போகுது. அதை போட்டாக்க, ஷார்ட்ஸ்ல போட்டாக்க நிறைய பேர் பாக்குறாங்க.
நீங்க ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசி பாருங்க, அதுல கால்வாசி வியூஸ் தான் போகுது. அந்த மாதிரிதான் இன்னைக்கு உலகமே அப்படி மாறி போச்சு. அதனால நான் ஒரு பழைய பிரசங்கத்தை 7 தலைப்புல கொண்டு வந்திருக்கிறேன். அது 7ஐயும் ஒன்னொன்னையும் 1 மணி நேரம் பேசி 7 மணி நேரம்லாம் பேசுவாங்க அப்படி தலைப்பை. பட் அதை நான் உங்களுக்கு ஷார்ட்ஸா சொல்ல போறேன். சரிங்களா? இயேசு கிறிஸ்துவே எதை பண்ணாலும் எல்லாமே ஒழுங்கா தான் பண்ணியிருக்காரு. எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணிட்டு தான் போயிருக்கிறார். எல்லாம் முடிச்சுட்டு கூட அவர் பிதாட்ட சொன்னார், எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டேன்ப்பா, எல்லா வேலையும் நான் முடிந்தது, எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டேன், சரியா முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரே தலையை சாச்சார் இல்லைங்களா? மீண்டும் வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவானுக்கு அவரு காட்சி கொடுக்கும் போது என்ன சொன்னாரு? 1:13 பாருங்களேன். 7 குத்து விளக்குகளுக்கு மத்தியில அவரு நடந்து வர்றாரு. அது அந்த காட்சியில அவரு எப்படி அதனோட காட்சி முழுமையா இருக்குமோ தெரியல. அவரு கண்ணுக்கு தெரிஞ்சது அவர் அந்த கிரமமா எழுதியிருக்கிறாரு பாருங்க. தலைமுடி வெளுத்தது நீட்டமா, அந்த ஜுவாலை அக்னி ஜுவாலை மாதிரி அவருடைய மூஞ்சி, அவர் உலா வர்றது, நடந்து வர்றது, அதை ஒரு கற்பனையோடு நீங்க படிச்சு பாருங்க. எவ்வளவு ஒழுங்கும் கிரமமா அவர் திரும்ப வரும்போது கூட வருவாரு. அந்த விளக்குகளா, நம்ம குத்து விளக்குகளா, நம்ம ஒவ்வொருத்தரும், நம்ம பெண்கள் எல்லாம் குத்து விளக்கு வீட்டுக்குன்னு சொல்லுவாங்க. காரணமா தான் சொல்லி இருக்கிறாங்க இல்லைங்களா? குத்து விளக்கா ஒரு பெண் குடும்பத்துல ஜொலிச்சாதான் குடும்பமே விளங்கும். இல்லை அப்படின்னாக்க, ஒரு பெண் வீட்டுல சரியில்லை அப்படின்னாக்க குடும்பம் சரியில்லைதான். சரியில்லைதான். அது ஒரு குத்து விளக்குன்னு பெண்களை சொன்னது அவ்வளோ கரெக்டு தான். அந்த குத்து விளக்குகளாக அந்த விளக்குகள் மத்தியில் அவர் வர்றாரு. அதுல பார்த்தா எவ்வளோ ஒரு கிரமமா போட்டிருக்கு. நீங்க இந்த ஒழுங்கை பத்தி அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்லியிருக்காரு நிறைய. தீத்து 1:5 படிங்களேன். தீத்து 1:5. போதும். அவரு பவுல் அவருடைய சீசனுக்கு சொல்லித்தர்றார், தீத்துக்கு சொல்லித்தர்றார். குறைவாய் இருக்கிறதுல ஒழுங்குபடுத்தும்படிக்கு, நீ உன்னுடைய ஊழியத்துல என்னெல்லாம் குறைவா இருக்கோ அதையெல்லாம் ஒழுங்குபடுத்து. உனக்கு ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் போடணும்னா போடு, இல்ல அங்க கண்காணிகளை கூட்டணும் அப்படின்னா கூட்டு, இல்ல வேற என்ன விஷயத்துல உன்னோட தனிப்பட்ட விஷயத்துல எதனா குறைவுகள் இருக்குதா அதை ஒழுங்குபடுத்து. ஆனா ஆண்டவருக்கு செய்யற ஊழியத்துல நீ குறை வைக்காத அப்படின்னு சொல்லி ஒழுங்குபடுத்த சொல்லித்தார். பிலிப்பியர் 3:16 பாருங்க. பிலிப்பியர் 3:16. போதும். நீங்க உங்களோட ஒழுங்குபடுத்துறதுல எது வரைக்கும் தேறி இருக்கிறீர்களோ இந்த வருஷம் கடைசியில நீங்க நினைச்சு பார்த்துக்கோங்க. எத்தனை விஷயத்துல நான் என்னை ஒழுங்குபடுத்தி இருக்கிறேன், எந்த விஷயத்துல நான் ஒழுங்குபடுத்தாம தவறி இருக்கிறேன் அப்படிங்கறத நினைவு கூறுங்கள். நினைச்சு பாருங்க. ரொம்ப முடியாத காரியமா இருக்கும், இதுல இருந்து என்னால மாத்திக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி கூட நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்போம். எதுல நம்ம குறை உள்ளவர்களாக இருந்தோம்? குடும்ப விஷயங்கள்லையா, கடவுள் விஷயத்திலையா, பிள்ளைகள் விஷயத்திலையா, வேலை ஸ்தலத்திலையா, எங்க நம்ம குறை உள்ளதெல்லாம் நம்ம நடந்துகிட்டோம் அப்படின்னு சொல்லி அதை நினைச்சு பாருங்க. அதை நிறைவாய் மாற்றுங்கள். நிறைவு வரும்போது குறைவானது ஒளிந்து போகும்னு வேதம் சொல்லுது. அதனால நம்ம அந்த குறைகளை கண்டுபிடிச்சு பவுல் சொல்லி கொடுக்கிறார். அப்படித்தான் பிலிப்பியர்களுக்கு அப்படித்தான் சொல்லி கொடுக்கிறார். எதுல நீங்க குறைவா இருக்கிறீங்களோ அதை கண்டுபிடிச்சு அதுல நிறைவுள்ளவர்களாக மாறுங்க அப்படின்னு சொல்லி. அதனால அந்த ஒழுங்கும் கிரமமும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சரியா இருக்கணும். சங்கீதம் 90ல் 9வது வசனமும் 12வது வசனமும் மோசையோட ஜெபம் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. 90ல் 9, என்னுடைய நாட்கள் எல்லாம், ஆமா, கதையை போல இந்த 24 வருஷத்தை கழிச்சிட்டோமே ஆண்டவரே, எங்களுடைய ஆயுசு நாட்கள். அது 9வது வசனம். அப்புறம் 12 படிங்க. எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இத்தனை நாள் நாங்க 2024 வருஷம் வரைக்கும்
ஒருத்தருக்கு வயசு 20 இருக்கலாம், ஒருத்தருக்கு 50 இருக்கலாம், ஒருத்தருக்கு 60 இருக்கலாம், ஒருத்தருக்கு 40, 50க்குள்ள இருக்கலாம். இந்த 2024 வரைக்கும் நான் எத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்தனோ, ஆண்டவரே நான் வந்து ஞானத்துல குறைவா வாழ்ந்துட்டேன். ஞானத்துல குறைவா நாங்க இருந்துட்டோம். எங்களுடைய நாட்களை நான் வீணா பண்ணிட்டேனே அப்படின்னு மோசே ஜெபம் பண்றாரு. 80 வயசுக்கு மேலதான் அவர் ஊழியத்துக்கு வந்தார் இல்லைங்களா? அதுக்கப்புறம் 120 வயசு வரைக்கும் ஊழியம் பண்ணார். ஒருவேளை அவருடைய 90 வயசுல அவர் வந்து இந்த ஜெபத்தை பண்ணியிருக்கலாம் இல்லைங்களா? 40 வருஷத்தை அங்க கழிச்சிட்டேனே, எகிப்துல 40 வருஷத்தை மாமனார் வீட்டுல கழிச்சிட்டேனே, இப்போ வந்திருக்கிறேனே 90 வயசுல அப்படின்னு ஜெபம் பண்ணியிருக்கலாம். என்னுடைய நாட்கள் வாழ்நாட்கள் இப்படி போயிடுச்சு ஆண்டவரே, இனியாவது என்னுடைய வாழ்நாளை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறத பார்க்கணும். அதனால இந்த போற நிமிஷம் திரும்பி வராது. அதனால இந்த நாட்கள்ல நம்ம வந்து போற ஒவ்வொரு நேரத்தையும் 2025ல நம்ம கண்டிப்பா 2025ல ஒவ்வொருத்தரும் வந்து டைரி எழுதுற பழக்கம் கொண்டு வாங்க. ஆண்டவருக்காக என்ன செஞ்சோம், இந்த மாசம் என்ன செஞ்சோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறுங்க. இந்த வாரம் என்ன செஞ்சோம் அப்படியே மாறுங்க. இந்த ஒரு நாள்ல என்ன செஞ்சோம், 1 மணி நேரத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மாறி கொண்டு வந்து அந்த ஒரு பழக்கத்துக்குள்ள நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம், மாத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து நிறைய மாறலாம். நானும் ரொம்ப இதெல்லாம் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நான் அந்த டைரி பழக்கம்லாம் வச்சு பார்த்தேன், முடியல, பண்ண முடியும், ரொம்ப கஷ்டமா இருக்கு. சில முடியாமலே இப்போ 2 நாள் படுத்திருக்கும் போது என்னத்தை பண்றது, என்ன எழுதுறது, ஜெபமே பண்ண முடிய மாட்டேங்குது, எந்திரிக்க முடியல, படுக்கணும், தூங்கணும், என்னதான் அதையும் எழுதலான்றேன். நான் அதையும் எழுதியிருக்கிறேன். இப்போ 2 நாள் ஆண்டவரே என்னால் வந்து பைபிள் படிக்க முடியல, ஒரு வார்த்தையை கூட என்னால் புரிஞ்சிக்க முடியல, ஜெபமும் பண்ண முடியல, ஒரு பாஸ்டரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணணும்னு தோண மாட்டேங்குதுன்னு எழுதியிருக்கிறேன். இந்த நேரத்து கூப்பிட்டு தோணலை ஆண்டவரே, என்ன பண்ணுறது, நான் பைபிள் அதுவும் இதில் டைரியில் எழுதியிருக்கிறேன். அதையாவது அப்படியாவது நினைக்கலாமே. ஏன்னா சில நேரத்தில் அந்த மாதிரி ஆயிடுது. நம்ம மைண்டு உலகத்தோடு நம்ம வந்து போயிடுறோம், உடம்பு ஒத்துழைக்கிறது இல்லை. கூட சுத்தம் இருக்கிறவங்க நமக்கு நம்ம ஒரு நேரம் சர்ச்சுக்கு வரலான்னு பிளான் பண்ணால் இன்னொருத்தர் ஒரு பிளானை போட்டு விட்டுருவாங்க, இதா அதா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிரும். இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். இதெல்லாம் வந்து நடக்காம ஆண்டவரே நான் அந்த 25ல பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நம்ம முக்கியமா நம்ம இன்னைக்கு போற தலைப்பு பேஸ், நம்மளோட செய்திக்கு தலைப்பு யாத்திராகமம் 39ல 37வது வசனம். போதும் போதும், அவ்வளவுதான், நமக்கு வேண்டியது அவ்வளவுதான். அந்த ஆசரிப்பு கூடத்துல பனிமுட்டுகள்ல இருந்து எல்லாத்தையுமே ஒழுங்குபடுத்தித்தான் அடிப்பாங்க. ஒவ்வொரு சென்டரிங் அடிக்கிறதுக்கும் இந்த பக்கம் இத்தனை கால்னா அத்தனை கால் தான் இருக்கும், இந்த பக்கம் இத்தனை பனிமுட்டு இத்தனை தான் இருக்கணும், வெள்ளித்தட்டு இத்தனை தான் அப்படின்னா இத்தனை தான் அப்படின்னு அந்த ஆசரிப்பு கூடத்தை படிச்சாலே அவ்வளோ அழகா ஒழுங்கும் கிரமமும் அப்படி அழகா இருக்கும். இந்த கலர் பெயிண்ட் தான் அடிக்கணும்னா அந்த கலர் தான் அதுல இருக்கும். அப்படி எல்லாம் ஒழுங்கும் கிரமமுமா ஆண்டவருக்காக கூடாரத்தை அப்படி உண்டு பண்ணி வச்சிருந்தாங்க. அதுல குத்து விளக்கை பத்தி அவர் சொல்றார். இந்த குத்து விளக்குக்கு வந்து எண்ணெயை போடுறதுக்கும் திரிய மாத்துறதுக்குமே ஒருத்தரை போட்டு விட்டுருந்தாங்க. யார் அவரு? சின்ன குழந்தையா கொண்டு போய் அந்த அம்மா விட்டுட்டாங்க கோயில்ல. ஆமா, சாமுவேல குழந்தையா கொண்டு போய் அண்ணாள் கொண்டு போய் கோயில்ல விட்டாங்க. அவருக்கு வேலையே என்னவா தான் இருந்துச்சு, விளக்கு அணையாம பார்த்துக்கணும், காலையில எழுந்திரிச்சு கதவை திறந்து விடணும், சர்ச்சு கதவு திறந்து விடணும், கூட்டி வைக்கணும், சுத்தம் பண்ணி வைக்கணும். இதுதான் அவர் சின்ன சாமுவேல் பண்ணார். ஏலி தாத்தா அவர் சொல்லி கொடுத்தது அவ்வளவுதான். ஆண்டோட குரலை கேட்கறதுக்கு சொல்லி தராம விட்டுட்டார் என்னமோ. ஆனா அவர் என்ன பண்ணாரு, இவருக்கு கொடுத்த வேலையை கரெக்டா செஞ்சுட்டு இருந்தார். இந்த விளக்குல மேல கருப்படிச்சுச்சுன்னா கட் பண்ணி போட்டுருணும், புது திரி மாத்தணும், எண்ணெய் குறையாம பார்த்துக்கணும், விளக்க வாரத்துக்கு ஒரு முறை வெங்கல விளக்குங்க துடைக்கணும், சுத்தமா துடைக்கணும், தொடச்சி வைக்கணும், எண்ணெய் ஊற்றி இப்படி ஒழுங்கும் கிரமமா அந்த விளக்குகளை வந்து அவர் வந்து பார்த்துக்கிட்டாரு. நம்ம இன்னைக்கு கடவுள் ஒளியா இருக்கிறார், நம்ம அவருடைய ஒளிக்குள்ளார வரணும்னு தான் அவர் விரும்புறாரு. நம்ம விளக்குகளா அகல் விளக்குகளா இருக்கணும். அதுல ஒரு 7 ஒளி நம்மகிட்ட இருந்து அணையாம இருக்குதா, இல்ல மங்கள எரியுதா, அதுல எண்ணெய் இல்லாம நம்ம இருக்கிறோமா, இல்ல திரிய கவனிக்காம இருக்கிறோமா, இல்ல அந்த விளக்கு இருக்கிற 7 அகல்ல ஒவ்வொரு அகல்ல எந்த அகலை சரியா
சுத்தம் பண்ணாம கழுவாம இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம நினைச்சு பார்த்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் இல்ல 7 நிமிஷம் 7க்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மணி நேரம் பேச வேண்டியது. நான் உங்களுக்கு அதை வந்து ஒவ்வொரு வசனத்தை மட்டும் சொல்லிட்டு விட்டுறேன். சரிங்களா? நீங்க உங்களை ஒரு அகல் விளக்க நினைச்சுக்கோங்க. 7 அகல் உள்ள விளக்கு நான் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அதுல ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு வெளிச்சம், ஒவ்வொரு ஒளி. அந்த ஒளியில நான் எங்க மங்கி இருக்கிறேன், அதுல இதை நான் இந்த வருஷத்துல நான் ஏற்ற போறேனா, புது திரி மாத்த போறேனா, இல்ல மங்களா எரியுது எண்ணெயை மாத்த போறேனா, பழைய எண்ணெயிலேயே பிசுகா இருக்குதா அப்படிங்கறத நீங்க தான் பார்த்துக்கணும். நம்ம எல்லாரும் அதை வந்து நினைச்சு பார்க்கலாம். அப்போ முதல் ஒளி, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். வேதம் தான் வெளிச்சம், நமக்கு கட்டளை தான் விளக்கு அப்படின்னு பைபிள் நமக்கு சொல்லுது. அதுக்கு ஒரு வசனம் உபாகமம் 28:14 பாருங்க. உபாகமம் 28. ஆமா, இந்த வசனத்தோட கடைசி பகுதி மட்டும்தான் நமக்கு பிடிக்கும். பாட்டுலயும் அந்த கடைசி பகுதியை மட்டும்தான் நம்ம பாடுவோம். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்கும், கீழாக்காமல் மேலாக்குவார். அப்ப மேல சொல்லி இருக்கிறது வசனத்தோட முதல் பகுதி, அவருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். வேதமே வெளிச்சம் இல்லைங்களா, கட்டளையே விளக்கு அப்படின்னும் போது அந்த முதல் விளக்கு நமக்கு என்ன, அந்த திரி அப்படின்னா வேதத்தை படிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அந்த வேதத்தை வந்து நம்ம எங்கெல்லாம் கத்துக்க முடியுமோ அங்கெல்லாம் கத்துக்கணும். நமக்கு சர்ச்சு தான், பாஸ்டர் சொல்லி தர்றது தான் வேதத்தோட வார்த்தை. அந்த அந்த பிரசங்கமே போதும். ஒரு வாரம் நம்ம தியானிக்கலாமா? ஞாயிற்றுக்கிழமை கேட்டுட்டு போயிட்டு அதுக்குரியதெல்லாம் நம்ம அந்த பகுதியை மட்டும் நீங்க வந்து தியானிக்கலாம். அவர் எடுக்கிற பகுதியை மட்டும் நம்ம தியானிக்கலாம். இப்படி பிராக்டிஸ் பண்ணலாம். அப்ப நம்ம வருஷத்துக்கு 54 தியானம் நம்ம பண்ணியிருப்போம். அது வந்து நமக்கு ஒரு வெளிச்சம். இது ஒரு வெளிச்சமா நினைச்சுக்கோங்க. நான் வந்து இனி அவர் எடுக்கிற அந்த சண்டேல எடுக்கிற அந்த வார்த்தையை நான் வந்து வீட்டில் போய் தியானிப்பேன். இந்த வெளிச்சம் என்கிட்ட இருக்கணும். வேதத்துல அந்த ஒரு பகுதியாவது, அவரு ஒரு வேதத்தை வந்து 2000 வருஷமா போதிக்கிறாங்க, இன்னும் போதிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெளிப்பாடு உண்டாகும். பார்த்தீங்களா? பாஸ்டர் அவர் ஜெபம் பண்ணும் போது அவருக்கு என்ன வெளிப்பாட்டுல அந்த வசனத்தை நமக்கு போதிக்கிறாரோ அதை கேட்டுட்டு நம்ம திரும்ப திரும்ப படிச்சு அவரு சொன்னதையே தியானிச்சா நமக்கு என்ன அதுல புரியுது அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒண்ணு தோணும் இல்லையா? எழுதலாம். அதை கூட நீங்க வந்து ஒரு குறிப்பா நோட்ல பைபிள்லயே கூட எழுந்த வெளிச்சத்துல நான் இனி இருப்பேனா நடப்பேனா, முதல் வெளிச்சம். ஓகே, அது போதும். ஷார்ட்ஸ், ஒரு நிமிஷம் அது ஓகே. ரெண்டாவது வெளிச்சம், ரெண்டாவது திரி ஜெப வாழ்வு. ஜெபமே ஜெயம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நம்ம அதிகமா கொரோனா டைம்ல இந்த வசனத்தை பேஸ் பண்ணி ஜெபிச்சோம். உலகத்துக்காக ஜெபிக்கணும், மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும், தாழ்த்தி நம்மளை ஜெபிக்கணும். 2 நாளாகவும் 7:14 வசனம் ரொம்ப கொரோனா டைம்ல ரொம்ப ஃபெமிலியர் வசனம், ஃபேமஸ் வசனம் இதுதான். மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், உலகத்துக்காக ஜெபிக்கணும், நம்மளை தாழ்த்தணும். ஜெபிக்கும் போது நம்மளை தாழ்த்தணும், தம்பட்டம் அடிக்க கூடாது. வசனம் அதை படிங்க. 2 ஆமா, ஆண்டவர் கேட்கிற ஜெபம் இதுல சொல்லி இருக்கிற 2-3 கட்டளை தான். இந்த கட்டளையில என்னை நான் தாழ்த்துகிறேனா, மற்றவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேனா, இதையெல்லாம் நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த ஜெப வாழ்வு நமக்கு எப்படி இருக்கு, இந்த விளக்கு நம்மகிட்ட எரியுதா, என்னுடைய ஜெப வாழ்வு வெளிச்சமா இருக்கா அப்படிங்கிறத நீங்க அந்த 2வது வெளிச்சம் இது நடக்குதா எனக்குன்னு இந்த வசனத்தை வச்சு நீங்க உங்களையே நிதானித்துக் கொள்ளுங்கள். 3வது விளக்கு தியாகமான வாழ்வு, ஒரு ஒருத்தல் வாழ்வு, ஒரு உபவாச வாழ்வு. உண்மையான உபவாசம் அப்படிங்கிறது எது? இங்க சனிக்கிழமையில நடக்கிற உபவாச ஜெபமா? அந்த ஜெபத்துக்கு என்னால வர முடியுதா? அதுல நான் கலந்துக்கிறேன்னா? இது ஒரு வகையான உபவாசம். தொடர்ந்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையில தினதோறும் வீட்டுல நம்ம தியாக வாழ்வு எதனா செய்யறோமா?
ஏசாயா 58 7வது வசனம். ஆ ஆ ஆ ஆமா. உங்க கூட இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே சகோதர சகோதரிகள் தான். அதுல சொந்தம் அப்படின்னு கொஞ்சம், பந்தம் அப்படின்னு கொஞ்சம் இருக்கிறாங்க. சொந்தமும் பந்தமும் நமக்கு இருக்கு. இவங்கள மட்டும்தான் நான் வந்து கவனிக்கிறேனா, இவங்களுக்கு மட்டும்தான் எதனா இல்லைன்னா நான் வாங்கி தரேனா, எதனா செய்யறேனா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் நிதானிச்சு பார்க்கணும். இதையெல்லாம் விட்டுட்டு தான் அன்னை தெரசா இந்தியாவுக்கு வந்தாங்க இல்லைங்களா? அவங்க சொந்த பந்தங்களை விட்டுட்டு தான் இங்க வந்து இங்க இருக்கிறவங்களெல்லாம் அவங்களோட சகோதர சகோதரிகளா மாத்திக்கிட்டாங்க. இன்னைக்கு எல்லா கின்னஸ் புக்ல இருந்து இன்னைக்கு உலக சரித்திரத்துல அவங்களுடைய பெயர் இடம்பெற்று இருக்குது. இந்த தியாக வாழ்வு நம்மள வந்து பின்னாட்கள் நம்மளுடைய சந்ததிகளுக்கு எடுத்து சொல்லும். நம்மளுடைய தியாக வாழ்வு தான். ரொம்ப பெரிய பணக்காரனா, பெரிய கோடீஸ்வரனா, ஏரோப்ளேன் வச்சு வாழ்ந்தவங்கள நம்ம வந்து இன்னைக்கு நினைச்சு பார்க்குறோமா? அப்படி இருக்கிற பாஸ்டருங்களை அவங்க நாள் முடியறதுக்குள்ளார அவங்கள மறந்து போவாங்க ஜனம். நம்மளுடைய தியாக வாழ்வு. எனக்கு சர்ச்சுக்கு வாடகையே கொடுக்க முடியல, ஆனாலும் நான் நடத்துவேன். ஆமா, ஒரு 2 நாள் கரிசி அரிசி தீந்துரும், ஆனாலும் நான் நடத்துவேன், சபையை நடத்துவேன். மக்களுக்காக நான் வந்து வேலை செய்வேன். தியாக வாழ்வு. அதே மாதிரி நீங்க என்ன நடந்தாலும் சரி, சர்ச்சு நான் வந்து விட மாட்டேன். நான் உபவாச ஜெபமா போவேன், மீட்டிங்கா போவேன், எல்லாத்துலேயும் கலந்துக்குவேன். அங்க எனக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்வேன். யாருக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அவங்களுக்கு நான் செய்வேன். நான் வந்து வேற அவங்க ஜாதியவோ, அவங்களுடைய மொழியவோ, அவங்களோட இனத்தையோ எந்த வேறுபாடு பாகுபாடு பார்க்காம தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு செய்யற உதவி தான் உபவாசம் அப்படின்னு கடவுள் சொல்லித்தர்றாரு. அதனால எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு உதவி செய்யறது, எந்த பாகுபாடு பார்க்காம உதவி செய்யறது 3வது விளக்கு. அது எரியுதா, நம்மகிட்ட அணைஞ்சிருக்கா, இல்ல கொஞ்சம் மங்களா எரிஞ்சிட்டு இருக்கா, அதை ஒளி ஏத்தணும்னா என்ன பண்ணணும்? 4வது விளக்கு ஞாயிறு ஆராதனை, ஓய்வு நாள் ஆராதனையை சரியாக அனுசரிப்பது. லேவியராகமும் 23:3 வாஸ்து உங்களை பயப்படுத்துறதை விட யாத்ராகமும் 37:15 படிங்க. யாத்ராகமும் 37:15 எனக்கே பயமா இருக்குது அந்த வாசனம். இல்ல, யாத்ராகமும் 37:15 தானே படிக்கிறீங்க? லேவியராகமம் 23:3 படிங்க. பின்னாடி இந்த இதுல யாத்ராகமத்துல இருக்கிற வசனம் தான் நம்பர்மா இருக்கு. அதுல வந்து இந்த ஓய்வு நாளுக்கு வராத இருக்கிறவன் வந்து கொலை செய்யப்பட வேண்டும்னு இருக்கும். ஆமா, அது எனக்கே திக்குன்னு இருந்துச்சு அதை பார்த்துட்டு. ஏன்னா பெரும்பாலும் கலந்துக்க முடியாது, உடம்பு சரியில்லைன்னு படுத்துக்கிறேன், அதுன்னு ஆவலாம் வர்றதில்லை, இந்த சர்ச்சுக்கு வர முடியாத சூழ்நிலை. அதை பார்த்து எனக்கே ஐயோ நான் கொலை செய்யப்பட வேண்டுமா அப்படின்னு எனக்கே பயமா இருந்துச்சு. சரி, இந்த விளக்குல நம்ம கொஞ்சம் மங்கி இருக்கிறோம், இந்த வருஷம் நம்ம வந்து இதை ஒளி ஏத்திக்கலாம் அப்படின்னு எனக்குள்ளார ஒரு ஒரு பாடு உண்டானுச்சு. அதுக்காக தான் ஒரு மாற்று வசனமா அந்த லேவியராகமம் 23:3 பார்த்தேன். அப்புறம் அது பார்த்தா கொஞ்சம் இதாக இருந்துச்சு. 6 நாளும் வேலை செய்யி, 7வது நாள் ஓய்ந்துரு, நீ அங்கே போகலைனாக்க கொஞ்சம் பிரச்சனை, அதோட நிறுத்திக்கிட்டாங்க, கொலை செய்ய வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி. அதனால இந்த ஒளியில நம்ம மங்கி இருக்கிறோமா, ஞாயிறு ஆராதனையில் நம்ம அந்த ஓய்வு நாளில் என்னைக்காவது நம்ம அப்படி மங்குறோமா, அந்த ஒளி ஏற்றுங்கள். 5வது ஊழிய வாழ்வு. 2 கொரிந்தியர் 11:8. இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாத்தையுமே சீசராக்கணும்னு தான் சொல்லியிருக்கிறார்.
அஹ், அஹ், அஹ். ஆமா, எவர்களை கொள்ளையிட்டேன் அப்படின்னா சபையில இருக்கிற அங்கத்தினர்களை கொள்ளையிட்டேன்றது தான் அர்த்தங்க. சபையில் இருக்கிற விசுவாசிகளை கொள்ளையிட்டேன்றது தான். எங்கெங்கேயோ போய் ஊழியம் செஞ்சு நம்ம சபைக்கே பொருந்துமா இல்லையா? தாராபுரத்துக்கு ஏன் போகணும் பாஸ்டர்? ஈரோட்டுக்கு ஏன் போகணும் பாஸ்டர்? எங்கேயாவது போவோம், எங்கேயாவது ஊழியம் செய்வோம், எங்கேயாவது போய் யாரோ ஒருத்தருக்கு நன்மை செய்வோம். ஊழியத்துக்கு உண்டான ஊழியம் செய்யறவங்க ஊழியத்தால தான் பிழைக்கணும். பைபிள் அப்படிதான் சொல்லுது. எபேசியர் 6:6 அப்படிதான் சொல்லுது. அதனால அதை எடுத்துட்டு வருவோம். அதை எடுத்துட்டு வந்தும் தனக்குன்னு செலவு பண்ணிக்கிறது இல்லை. சர்ச்சுக்கு செலவு பண்றது யாருக்கு செலவு பண்றது தான்? விசுவாசிகள் வரோம், விசுவாசிகளுக்காக பார்க்க. விசுவாசிகள் ஈஸியா உட்காரணுன்றதுக்கு சேரு, காத்து வரணுன்றதுக்கு தான் ஃபேனு, அதுக்கு ஈபிக்கு பணம் கட்டணும் இல்லைங்களா? இது என்னது? இன்னொரு பக்கம் போய் சம்பளம் வாங்கிட்டு வந்து செலவு பண்றது. யாரை கொள்ளை பொருளா எடுத்துக்கிறதுக்கு? விசுவாசிகளை கொள்ளை பொருளா எடுத்துக்கிறதுக்கு. இந்த வாஞ்சை நம்ம விசுவாசிகளுக்கும் வரணும் அப்படிங்கிறது தான் இந்த 5வது விளக்கு. நம்மளும் எங்க வேணாலும் போய் வேலை செய்யலாம், எங்க வேணாலும் சம்பளத்தை வாங்கிட்டு வரலாம், சரிங்களா? அதுல கொஞ்சம் ஊழியத்துக்காக பண்ணணும், செலவு பண்ணணும். இந்த கொள்ளை பொருளா நீங்களே 2 பேர்த்த கொள்ளை பொருளா நீங்களே எடுத்துக்கணும். விசுவாசிகள்ல நீங்களே 2 இது வந்து என்னுடைய கொள்ளை பொருள் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அவங்களுக்காக நீங்க ஜெபிச்சு அவங்க சர்ச்சுக்கு வரணும், அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்க முடிஞ்சா உதவி கூட செய்யலாம். பாஸ்டர் மூலியமா செய்யணும். சர்ச்சில் செய்யற எல்லா உதவியும் பாஸ்டர் மூலியமா போகணும். அப்படி செய்யணும். வெளியில செய்யறது நீங்க செய்யலாம். இங்க வந்து செய்யற உதவி பிற்காலத்துல அது வந்து வேற தவறுகளுக்கு கொண்டு போய்விடும். அதனால சர்ச்சில் செய்யற எல்லா உதவியும் பாஸ்டர் மூலியமா போகணும். சரியா? நம்ம எங்க வேணாலும் சம்பாரிச்சு கொண்டு வரலாம். சரியான முறையில சம்பாதிச்சு. அது 5வது. இந்த விளக்கு எரிகிறதா பார்த்துக்கோங்க. 6வது காணிக்கை. எபிரேயர் 11:4. ஐயோ, 8-9 நிமிஷம் ஆயிடுச்சு. எபிரேயர் இல்ல, எபிரேயர் 11ல நம்ம இந்த உலகத்துல இல்லைனாலும் நம்மளை பத்தி பேசணும்னாக்க கடவுளே சாட்சி கொடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? காணிக்கையில சரியா இருக்கணும், சுத்தமா இருக்கணும். அது நம்ம சொல்ல வேண்டியதில்லை, இன்னதான் இவ்வளவுதான் அவ்வளவுதான் சொல்ல வேண்டியதில்லை. நம்மளுடைய மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி. இல்லை அப்படின்னா கடவுள் நம்மளை பத்தி சாட்சியும் பேச மாட்டாரு, பிற்காலத்துல சந்ததிகளும் பேசாது. அதுல அந்த விளக்குல மங்காம இருந்துக்கோங்க. அந்த விளக்கு நமக்கு எரியணும், என்னைக்கும் வெளிச்சமா இருந்துட்டு. காணிக்கை அப்படிங்கிற விஷயத்துல இயேசு சொல்லியிருக்காரு. 2-3 உதாரணம் சொன்னாலும் அவ்வளவுதான் பேச முடியும் பைபிள்ல. அவர் பேசுறதெல்லாம் எழுதுனா உலகம் கொள்ளாதுன்றாங்க. அதனால காணிக்கையை பத்தி ஒரு 2-3 இடத்துல தான் சொல்லியிருக்காரு. ஏழை விதவியோட காணிக்கையை பத்தி பேசியிருக்காரு, இயேசு பேசியிருக்காரு இல்லைங்களா? அப்ப அந்த காணிக்கையில சரியா இருக்கணும், சரியான விகிதம், சரியா நம்ம வந்து சுத்தமா இருக்கணும் காணிக்கையில அப்படின்னு தான். ஆபேலோட காணிக்கையை பத்தி பவுல் இங்க பேசினார். பழைய காலத்துல நடந்ததை பத்தி பேசுறார். கடவுள் சாட்சி கொடுத்தாருப்பா அவரோட காணிக்கைக்கு அப்படின்னு சொல்லி இங்க பேசுறார். அந்த காணிக்கை அப்படிங்கிற ஒளி எரிகிறதா, விளக்கு இருக்கிறதா? கடைசி 7வது அன்பு. அதுவுமே யாத்திராகமம் 20:6 பார்ப்போம். ஆண்டவர் வந்து ஒரு தலைமுறைக்கு சொல்லல, 1000 தலைமுறைக்கு சொல்றார். நம்ம ஒரு 4 தலைமுறை 5 தலைமுறையில நம்ம பார்க்கறது இந்த காலத்துல கஷ்டமா இருக்கும் போது கடவுள் வந்து 1000 தலைமுறைக்கு நீ பயப்படாத, நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிறாரு. அது என்ன பண்ணணும்? அப்ப அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அன்பு செய்ய வேண்டும். நம்ம பாட்டுக்கு அன்பு செய்யறோம், ஏதோ அன்பெல்லாம் போய் செஞ்சிடக்கூடாது. அவருடைய கட்டளைகளை கை கொண்டு வேதத்தின்படி மற்றவர்களை நேசிக்க வேண்டும். இப்படி நீ என்னுடைய கட்டளைகள் படி உன்னுடைய நேசிப்பு அன்பு இருந்தது அப்படின்னா அதை நான் அங்கீகரிப்பேன். அதுக்கு உனக்கு என்ன கைமாறு நான் செய்வேன்? 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் செய்தார். நம்ம 1000 தலைமுறை இரக்கம் பெறணும்னா அந்த ஒளி
நம்மகிட்ட எரியுதா, நம்ம வெளிச்சமா இருக்கிறோமா, ஆண்டவரோட இரக்கம் நம்மகிட்ட பெறுறதுக்கு நம்மளுடைய விளக்கு. அவர் வெளிச்சமா இருக்கார், நம்ம வெளிச்சமா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால நம்ம அந்த ஒளியை நம்ம வந்து எரிய வைக்கிறோமா? நினைச்சு பாருங்க. எண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் ஊத்துங்க. திரி மங்கி போச்சுன்னா அதை கட் பண்ணி புது திரியை போடுங்க. பிசுபிசுப்பு ஆயிடுச்சுன்னா வெங்கல விளக்கு. நீங்க எல்லாம் வெங்கல விளக்கு தான். நம்மள தங்கமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்ம எல்லாரும் வெங்கல விளக்கு. க்ளீன் பண்ணுவோம், சுத்தம் பண்ணுவோம். இந்த வருஷம் நல்ல எண்ணெயை ஊற்றுவோம், நல்ல திரி வைப்போம், நல்லா பற்ற வைப்போம். அது பாட்டுக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். மங்குச்சுனாக்க சர்ச்சுக்கு வந்துடுவோம். இப்போ வேற யார் பாஸ்டர்கிட்ட தான் சொல்லணும். மங்குது பாஸ்டர், கொஞ்சம் விளக்கு ஏற்றி விடணும், கொஞ்சம் தீண்டி விடணும் அப்படின்னு வந்துடணும். அவ்வளோதான். சரிங்களா? இந்த பழைய வருடத்தில் ஒரு பழைய மெசேஜ் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த விளக்கு நமக்குள்ளார எரியட்டும். ஆமென்.